ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் டெய்லியும் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே ரிசல்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ AEW கான்ட்ராக்டில் வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க WWEக்கெலாம் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் ரிசல்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஒரு எகத்தாலும் பாருங்கள். ஸோ உடனே பேஜ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஸோ நான் மீண்டும் ரிசல்ட் பண்ண விரும்பினால் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியே போய் பார்த்தீங்கன்னா நட்டாலியோட ட்ரைனிங் ஸ்கூலுக்கு தான் நான் போவேன். ஸோ அங்கே போய் நான் நட்டாலியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் அங்கே ரிசல்ட் கற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் எடுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நட்டாலியாவுக்கு தான் தெரியும். ஸோ நான் எந்த மாதிரி இதுக்கு முன்னே என்னோட கொஞ்சம் வருஷம் நான் ரிசல்ட் பண்ணி கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு, எனக்கு டச் விட்டு போச்சு. பட் நட்டாலியாவுக்கு தெரியும். ஸோ நான் எந்த மாதிரி ரிசல்ட் பண்ணேன் அப்படிங்கிறது அவளுக்கு தான் தெரியும். ஸோ நான் அதனால அவளோட ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போய் நான் அவளுக்கு கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போதைக்கு பேஜுக்கு அதாவது நம்ம WWEக்கு வருவாங்க அப்படி இப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்தாலுமே கூட அவங்க ரிசல்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். மேபி ஏதாவது மேனேஜர் ரோல், ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க WWEல ஒரு சில மேனேஜர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அப்படி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் இவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நான் ஒரு வேளை ரிசல்ட் பண்ணுவேன், அப்படியே ஒரு வேளை WWE போய் ரிசல்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நான் அதுக்கு முன்னால் நட்டாலியா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பேஜ் சொல்லியிருக்காங்க. அதான் மீண்டும் வம்புக்கு இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ட்ரூ மேக்கிண்டர் அசோ பிளட் லைனை. ஸோ அதாவது அவரு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுன்ல அவரு பார்த்தீங்கன்னா கண்ணில் அடிபட்டிருந்துன்னு சொல்லி ஒரு சின்ன கண் மாஸ்கை போட்டிருப்பாரு. ஸோ ஆனால் இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுன்ல இப்போ அவரெல்லாம் அந்த கண்ணில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிபட்டதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நான் நார்மல் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஆயிட்டாரு. ஸோ இப்போ அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர். அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் கோயிங் டு மிஸ் தட் ஐ பேட்ச் பட் ஐ கான்ட் பி டேக்கிங் தாங்கா லோவா ஹோல் ஷாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த கண்ணில் போட்டிருந்த மாஸ்க்கை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் இந்த டாங்கலோ மாரி எப்போவுமே WWEலேருந்து மாஸ்க்கை போட்டுட்டு காணாமலாம் போக மாட்டேன். ஸோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டாங்கலோவை பார்த்தீங்கன்னா கலைச்சி தள்ளியிருக்காரு. ஸோ அதாவது நம்ம டாங்கலோவைக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ அதுக்காக அவர் ஐ பேட்சை பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் அந்த மனுஷனை ஆளையே காணல. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா கலைச்சி தள்ளியிருக்காரு நம்ம ட்ரூ மேக்கிண்டர். டேய், எனக்கு கண்ணில் இதே மாதிரி தான் ஒரு கிளாஸ் குத்திச்சு, நானா ஒரு 2 வாரத்திலே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி அந்த மாஸ்க் வேற தூக்கி போட்டேன். நீ என்னடானா இந்த கொஞ்சம் ஒரு இது வருஷ கணக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு தெரியுறே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கலைச்சிருக்காரு. அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்ட்ராட்டன் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க. ஸோ அதில் அவங்களோட ரெஸ்ல்மேனியா 41 மேட்ச் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அவங்க அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த மேட்ச் மக்களை யாருமே பார்த்தீங்கன்னா மறக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் அந்தளவுக்கு தரமாக இருக்கணும், எந்த ஒரு ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் ஒரு அதாவது உமன்ஸ் டிவிஷன்லேயே பார்த்தீங்கன்னா எங்களோட மேட்ச் இந்த மேட்ச் ரெஸ்ல்மேனியா 41 நாங்கள் ஆடுற மேட்ச் உண்மையில ஒரு பெஸ்ட்டான மேட்சாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ல்மேனியா ஹிஸ்ட்ரியிலே அதாவது இந்த மேட்ச் இந்த ரெஸ்ல்மேனியா WWE ஹிஸ்ட்ரியிலே இது ஒரு இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த மேட்ச் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்படுறேன்னா ரெஸ்ல்மேனியா 39 பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபிளேர் விசஸ் ரியா ரிப்ளைக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி சார்லட் நிறைய மாதிரி மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மேட்ச்சில் நானும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுருக்காங்க. ஸோ உண்மையில எந்த அளவுக்கு பக்குவமாக பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். சின்ன வயசு தான், கிட்டத்தட்ட ஒரு 25-24 வயசு தான் இருக்கும். பட் சார்லட் ஃபிளேர் கூட தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண போகிறாங்க. பட் அவங்கள எந்த விதத்துலையும் இந்த இதில் தாக்காமல் அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது சார்லட் ஃபிளேர் நிறைய விதமான குவாலிட்டியான மேட்சஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அவங்கள மாரி பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பக்குவம். ஆனால் இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கக்கூடிய பக்குவம் கூட ஒரு 70 வயசு கிழவனுக்கு புரியலை. ஸோ நான் யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மேட் ஹார்டி வந்து நம்ம ஜாக் ஆஃப் ஆல் டூ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூவில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு மெயின் ஈவென்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா இருக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நான் நினைக்கிறேன் ஜாக் ஆஃப் ஆல் டூவோட இப்போ ப்ரோமோ ஸ்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் வந்து இந்த அளவுக்கு ப்ரோமோ பேசுவான் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ அவன் வந்து ஒரு ஹைட் டேலண்ட் பர்சன். அவனோட மேட்சஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு மான்ஸ்டர் லெவலுக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறான். ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப வந்து இவன் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய ஆளாக வருவான். ஸோ மெயின் ஈவென்ட் விளையாடுற லெவலுக்கு வந்து இவன் ஒரு மெயின் ஈவென்ட் பிளேயராகவே வந்து மாறுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது நடக்கும், கூடிய சீக்கிரத்துலேயும் நடக்கும். ஸோ ஏன் இந்த ரெசல்மேனியாவில் கூட அவருக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் இருக்குது. ஸோ மேபி அதை கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ரியார் ஃப்ளை வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட் டேயோட பிளான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரியார் ஃப்ளை பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது எப்போ நானும் டேமியம் பிரிஸ்டும், அதாவது என்னையும் டேமியம் பிரிஸ்டும் எப்போ அந்த புதிய ஜட்ஜ்மெண்ட்டை சேர்ந்த எல்லாரும் ஸோ எங்களை அட்டாக் பண்ணி தூக்கி போட்டாங்களோ, ஸோ அப்போயே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இறந்துடுச்சு. ஸோ அது வந்து செத்து போச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நாங்களும் வந்து அதை உதறி தள்ளிட்டு தான். ஸோ இதுக்கு மேலே வந்து ஸோ எனக்கும் ஒரு ஐடியா கிடையாது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறதுக்கு எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இதுக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட்டே அப்படிங்கிறது இருக்க போகிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம மேபி வந்து ஒரு ஃபேஸ் டைம் ஜட்ஜ்மெண்ட்டையோ ஸோ இப்படி, அதாவது ரியார் ஃப்ளை அண்ட் டாம் பிரிஸ்ட் வந்து ஸோ எப்படி ஒரு புது பிளட் லைன் ஓஜி பிளட் லைன் இருக்கோ, ஸோ அந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அப்படிங்கிற டீம் அப்படின்னா இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியார் ஃப்ளை அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு புதிய ஜட்ஜ்மெண்ட்டை வேறு உடைய போகுது. ஸோ அதாவது அது இப்போ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது உடைய போகுது. ஸோ மேபி கூடிய சீக்கிரத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு டீம் பார்த்தீங்கன்னா WWE இருந்து காணாமல் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பாக இருக்குது. கந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸை பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளியிருக்காரு. ஸோ அதாவது நம்ம கந்தர் எப்போ வந்து அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருந்தாரோ, ஸோ அப்போ அவரோட ஆப்போனன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்போனண்டாக நான் பார்க்குறது யாருன்னா ஸோ மிஸ்ஸு தான். ஸோ அவர் வந்து எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிடிச்ச ஆப்போனண்டாக இருந்தார். ஸோ எனக்கு ஃபேவரட்டாகவும் ஒருத்தராக இருந்தார். ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ அவர் என்னை வந்து சேலஞ்சும் பண்ணப்போ, ஸோ அவர்கிட்ட நான் ஸ்டோரி லைன் பண்ணப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றவங்களுக்கு கூட நான் ஸ்டோரி லைன் பண்ணப்போ ஸோ நான் கந்தராக இருந்தேன். பட் நான் மிஸ்ஸு கூட ஸ்டோரி லைன் பண்ணப்போ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மிஸ்ஸை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிஸ் இஸ் தான். ஸோ எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்போனண்டாக வந்து ஐசி டைட்டில் நான் வச்சுருந்தப்போ மிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முன்னாள் WWE இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வந்து இப்போ WWE ஒரு லெஜண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது வேற யாரும் இல்லை, ஹாங்கி டோங் மேன் தான். ஸோ அவர் வந்து இப்போ WWE ஸோ ஒரு புதிய WWE லெஜண்ட் கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஸோ இப்போ அஃபிஷியல் வெளியாயிருக்கு. கைரி செயினை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது கைரி செயின் வந்து 2024 டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெஜிமெண்ட் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஜுரியின் காரணமாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ தொடர்ந்து இப்போ ஒரு 3 மாதத்தை பார்த்தீங்கன்னா 3-4 மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கைரி செயின் வந்து மெடிக்கலரி பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிட்டாங்களாம். ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த இன்ஜுரி எல்லாமே சரி ஆகிடுச்சான். இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா PW இன்சிடர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ WWEக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து நம்ம இப்போ ரெசல்மேனியா வீக்கெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவோட வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில். ஸோ நீங்கள் எல்லாருமே தயாராக இருங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ட்ரா நடக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா WWE NXT நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ரெசல்மேனியா கிக் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நடக்க போகுது 18ஆம் தேதி. ஸோ அதே 18ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா நம்ம WWEயோட ஸ்மாக் டவுன் எபிசோட் நடக்க போகுது. ஸோ அதே 18ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா WWE ஹால் ஆஃப் ஃபேமும் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஏப்ரல் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா NXT ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா நைட்டு டே 1 பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதேமாரி ஏப்ரல் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா நைட் 2 நடக்க போகுது. ஸோ அடுத்ததான் ஏப்ரல் 21ஆம் தேதி ரா, அதாவது ரெசல்மேனியா முடிஞ்ச ஃபஸ்ட்டு ரா பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் WWE ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து நடக்க போகுது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தயாராக இருந்துக்கோங்க. ஸோ ஏன்னா WWE ரா வந்து லாஸ்ட்டு அது கடைசியாக நடக்கிற மண்டே நைட் ட்ரா நடக்குது. ஸோ ரெசல்மேனியா முடிஞ்ச இருக்க லாஸ்ட்டு ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. NXT நடக்க போகுது, ஹால் ஆஃப் ஃபேம் நடக்க போகுது. ஸோ NXTக்கு சொல்லி ஒரு பேப்பர் நடக்க போகுது.
ஸோ ரெஸ்ல்மேனியா டே 1 டே 2 நடக்க போகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் ரெஸ்ல்மேனியா முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ராவ் நடக்க போகுது. ஸோ எல்லாரும் தயாராக இருந்துக்கோங்க. நம்ம மெயின் ஈவெண்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ மெயின் ஈவெண்ட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் எப்போ ப்ரோ வருவார், ஸோ ரெஸ்ல்மேனியா 41 வருவாங்களா அப்படின்னு சொல்லி பிராக் ஃபேன்ஸும் சரி, ஸோ WWE ஃபேன்ஸும் சரி ரொம்ப ரொம்ப ஏக்கமாக பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. ஸோ ஃபைனலி இப்போ அதுக்கான ஒரு விடை தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கும் மேலே வந்து ஸோ பிராக் லெஸ்னர் WWEல கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு தீர்வு பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ குறிப்பாக WWE நேரத்தை பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பண்ண ஸ்க்ரீனில் உங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருக்காது, ஏன்னா காப்பி ரைட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான் ரெஸ்ல்மேனியா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அதிகம் மெயின் ஈவெண்ட் பண்ணது. ஸோ அவர் பண்ண 9 மெயின் ஈவெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அவரில் என்ன எல்லா மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா இதில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா அந்த ஆப்போனண்ட்டை பார்த்தீங்கன்னா WWE காமிச்சிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் கூட ரெஸ்ல்மேனியா 31, 34, 38 விளையாடினா அந்த 3 மேட்ச்லையும் ஸோ ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ண அந்த மேட்சை தான் காமிச்சிருந்தாங்களே ஒழிய ஸோ பிராக் லெஸ்னரா அந்த இதில் பார்த்தீங்கன்னா காணிக்கவே இல்லை. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா WWE அதாவது அந்த கோர்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நம்ம பிராக் லெஸ்னரோட நேமு. ஸோ இதனால WWE அவங்களோட கம்பெனியில் பிராக் லெஸ்னரோட நேமையும் அவரோட ஃபுட்டேஜ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணதுக்கு தயாராகவும் இல்லை. அவர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே WWE வந்து பிராக் லெஸ்னர் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமும் WWE பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஈவன் அவரும் அதாவது ஒரு ரெஸ்லர் இப்போ நம்ம அண்டர்டேக்கரோட ஸ்ரீகோ முடிச்ச ஒரு ரெஸ்லர் யாரு, ஸோ அது வந்து இனிமேல் ரோமன் ரெயின்ஸ் மட்டுமா தான் இருக்க போறாரு. ஸோ பிராக் லெஸ்னரும் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக WWE அவங்களோட கம்பெனிலேருந்து எரேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இதுக்கும் மேலே வந்து ஃபேன்ஸ் யாருமே கேட்காதீங்க. ஸோ பிராக் லெஸ்னர் WWEக்கு வரவர மாட்டாரானி. ஸோ WWE ஸோ இந்த ட்விட்டர் வீடியோலேருந்தே பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து WWEல ஸோ பிராக் லெஸ்னர்னு ஒருத்தர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் அந்த கேஸில் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவாகி வெளியே வந்தால் மட்டும்தான் அவர் கம்பெனிக்கு வர ஒழிய ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. மேபி பிராக் லெஸ்னர் நினச்சா வரலாம், ஸோ WWE நினச்சா வரலாம் அப்படிங்கிற ஒரு கதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே விடை இல்லை. ஸோ பிராக் இதுக்கு மேலே வர மாட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.